வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி மேஷ லக்னம். இந்த கும்பராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லணும். இயற்கையாகவே இந்த கும்பராசி அப்படிங்கிறது ரொம்பவுமே எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ராசி. இது சுட்டித்தனமும் குறும்புத்தனமும் மிகுந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அது பிரச்சனையாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய அந்த சுட்டித்தனமும் குறும்புத்தனமும் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு ஏஜுக்கு மேலே அதே விஷயங்கள் அதிக பிரசித்தனம் அப்படின்னு மாறி போயிடும். அதாவது இவங்க எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது வேறு மாதிரி தெரியும். அதையெல்லாம் இவங்க கரெக்டாக ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வேறு மாதிரி மாறி வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும். நம்ம நேச்சராகவே இந்த கும்பராசினுடைய இயல்பு என்னென்னா எப்போவுமே கலகலப்பாக ஒரு கூட்டத்தோடு பெருமிதமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான். இவங்கக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்குமே பிரச்சனையே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் தான் தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் இன்டென்ஷனாகவே இருக்கும். ஸோ அதற்காக இவங்க அது சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இதனாலே இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராகத்தான் இவங்க இருந்துட்டு வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு இயல்பாகவே வரும். ஆனால் இந்த கும்பராசியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், ஆனால் தன்னுடைய உபதேசம் தனக்கே உபயோகமாக இருக்காது அப்படிங்கிறது தான். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூப்பிடனாலும் கூட இவங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். ஆனால் அதுவே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது மற்றவங்க அதை பற்றி யோசிக்கிறது கூட சில நேரங்களில் தயங்கத்தான் செய்வாங்க. அதனால் எப்போவுமே இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்களோ அதே அளவுக்கு மற்றவங்களும் இவங்ககிட்ட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. இதெல்லாம் கும்பராசிக்குன்னே ஸ்பெஷலாக எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள்
மேஷ லக்னம் கும்ப ராசி அப்படிங்கிற காம்பினேஷன் வரும்பொழுது இது இன்னும் ஸ்பெஷலாக வேலை செய்யும். ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும். இவங்க எப்போவுமே ரொம்பவும் செக்யூர்டாக வேலை செய்வாங்க. அதே போல் எல்லாத்தையுமே கணக்கு போட்டு காய் நிறுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்களுடைய கணக்குகள்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது, இவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவாங்க. ஸோ இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்போவுமே ஃப்யூச்சரை நோக்கி தான் இருக்கும். ஸோ இந்த பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறதுலாம் இவங்கக்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஸோ பை நேச்சராகவே இவங்கக்கிட்ட இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது அதிகமாகவே வேலை செய்யும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கற்பனை சார்ந்த வியூகத்திலே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது சார்ந்த தொழில் வேலைகளை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடியதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அதாவது ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே 4 காசு சம்பாதிக்கிறதுல கில்லாடிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த பொருளாதார ரீதியாக இந்த ஒத்தையாரட்டியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லையும் இவங்க எப்போவுமே ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. சுயஜாதகம் இவங்களுக்கு ஒத்து வந்துருச்சுன்னா உண்மையிலேயே ஒரு பேரும் புகழும் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு சுய ஜாதகம் ஒத்து வரல அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் இவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது கடினமாக இருக்கும். அண்ட் வாழ்க்கையில் இவங்களுடைய லட்சியங்களை ஒரு தடவையாவது அடைய செய்யவும் செய்வாங்க. பட் அது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கும். அதாவது ஜாதகம் கை கொடுக்கல அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை இவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிருது. ஆனால் இவங்களுக்கான முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜென்ரலாகவே இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அதே போல் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அண்ட் இவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். முழுவதுமாக இவங்களை வந்து ஒருத்தங்களை அக்செப்ட் பண்ணுறாங்க அல்ல நம்புகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம்தான். வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் பெரும்பாலும் இவங்கக்கிட்ட மற்றவங்க பழகிட்டு இருப்பாங்க. அல்லது ஒரு குறுகிய கால நம்பிக்கையின் அடிப்படையில் மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். பட் கும்பராசி அப்படிங்கும் பொழுது எப்போவுமே ஏதோ ஒரு குரூப்பில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு 4 பேர் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க தனித்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். அதாவது தனிச்ச நிலையில் செயல்படுறது அப்படிங்கிறது முடியாத விஷயம். யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அல்லது தூண்டுதல் அப்படிங்கிறது கும்பராசிக்கு எப்போவுமே தேவை. அதனால் இவங்க எப்போவுமே தனிச்ச நிலையில் இருக்க போகிறது கிடையாது. இவங்களை சுற்றி எப்போவுமே ஏதோ 4 பேர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம், வெளி உறவுகளாக இருக்கலாம், தெரிந்தவங்க தெரியாதவங்க, இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு குரூப்பில் தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த குரூப்பினுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா இவங்க தான் எல்லாம் அப்படின்னு இவங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களே இவங்களை வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி போயிடும். இவங்க கூட இருக்கிறவங்க எப்போ எப்படி மாறுவாங்க, எந்த நேரத்தில் கழட்டி விடுவாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மேஷ லக்னம் கும்பராசினுடைய மிகப்பெரிய முரண்பாடுகளே இந்த நம்பகத்தன்மை தான். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முரண்பாடுகளாகவே இருக்கும். ஆனால் இந்த மேஷ லக்னம் கும்ப ராசியினுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அதை பார்த்தாலும் கூட அதெல்லாம் பெருசாக கண்டுகொள்ளாது. காரணம் அவங்க எப்போவுமே அவங்களுடைய லாப நோக்கத்தில் தான் கண்ணாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய தேவைகள் நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. இன்னதெல்லாம் நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்க பண்ணால் பண்ணட்டும், அவங்க பேசினா பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துருவாங்க. இப்படி என்னதான் இருந்தாலும் மனம் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை சில நேரங்கள் சலனப்படத்தான் செய்யும். பட் அதைவே பிடிச்சிட்டு அழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பார்க்கணும், நமக்கு தெரிஞ்சது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக போயிடுவாங்க. காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்டை எதிர்பார்த்து ஒரு காரியத்தில் எங்கே இருப்பாங்க, அது அவங்களுக்கு கை கூடுதா இல்லையா அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை நோக்கியெல்லாம் இவங்க வருவாங்க.
ஆனால் மற்றவங்களுக்கு பெருசாக தெரியக்கூடிய அந்த முரண்பாடுகள் இவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த ஒரு முரண்பாடுகளுக்குள்ள தான் எப்போயுமே போய்கிட்டே இருக்கும். மற்றவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு உண்டான பெரும்பாலான காரியங்களாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு ஈடேறிடுச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு சக்ஸஸ் தான். இது நீங்கள் எல்லா விஷயங்களையுமே பொருந்தி பார்த்துக்கலாம். அது குடும்ப விஷயங்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், பர்சனல் விஷயங்கள், பொது வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எதில் வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். முதல் விஷயம், மற்றவங்க கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஓகே தான். அதனாலேயே உங்களுடைய இந்த பெரும்பாலான வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கும். அதே போல் இவங்களுக்கு எப்போவுமே நல்ல காலகட்டங்கள் வரும்பொழுது நல்ல அசுரத்தனமான வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல பேரும் புகழுமாக இவங்க வாழ்வாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் கூட இவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும். ஆனால் அதே நேரம் ஆகாத காலகட்டங்கள், போதாத காலங்கள் அப்படின்னு வரக்கூடிய நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸாக நடக்கும். காரணம், இந்த மேஷ லக்னம் கும்பராசி அப்படிங்கிறது எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் செயல்படும். ஒன்றும் கொடுத்தா எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துரும், இல்லைன்னா மொத்தமாக தொடச்சி எடுத்துரும். இது நல்லதுக்கும் பொருந்தும், கெட்டதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மேஷ லக்னம் கும்பராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் நார்மலாகவும் ஸ்டெபிலைஸாக இருக்க முயற்சி பண்ணணும். பட் அது முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்களால் தவிர்க்க முடியும். பட் அதுதான் இவங்களுக்கான சவாலும் கூட. ஸோ இந்த அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் இந்த மேஷ லக்னம் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்பவுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வாழ்க்கையில் அடிபடக்கூடிய நொந்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா மொத்தமாக கொடுக்கணும், எடுத்துடணும், மொத்தமாக எடுத்துடணும். ஸோ இந்த கிரக நிலைகள் இவங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னாலும் மொத்தமாக கொடுக்கும், கெட்டதை கொடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் மொத்தமாகவே கொடுக்கும். இப்போ ஒரு வேளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருச்சு அப்படின்னா நல்லதையும் மொத்தமாக எடுத்துரும், கெட்டது இருந்ததுன்னா கெட்டதையும் மொத்தமாக எடுத்துரும். அப்போ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களுக்கே இடம் கிடையாது. வருதா போகுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அதனால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையை இவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை சூப்பர். அது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த முரண்பாடுகளுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். முன்னாடியே சொன்னேன், இவங்க எப்போவுமே ஒரு லாப நோக்கத்தோடு தான் செயல்பட்டு வருவாங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவங்க புத்தியை அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுல இவங்க கில்லாடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எதையோ செஞ்சு எப்படியோ மேலே ஏறிடுவாங்க. ஸோ இவங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சில காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அசுரத்தனமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட்டு இது இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். முன்னாடியே சொன்னதான், கொடுக்குற காலத்தில் இது கொடுக்கவும் செய்யும், எடுக்கிற காலத்தில் இது எடுக்கவும் செய்யும். ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது ஓகே தான். பட் இந்த ஆகாத காலகட்டங்கள், போதாத காலகட்டங்கள் அப்படின்னு வரக்கூடிய நிலைகளில் இவங்களுடைய ஜீவன அமைப்புகளை கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். எப்படி 1க்கு 2 சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரி 1க்கு 2 எல்லாத்தையும் இழக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான கால நேரங்களில் மட்டும் இவங்களுடைய ஜீவன அமைப்புகளில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் மற்றவங்களுடைய குறை குற்றங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம். அதாவது மனிதர்களுடைய இயல்பே லாபம் வந்துருச்சுன்னா எல்லாரும் தலைமையில் தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் அதுவே நட்டம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ஒருத்தர் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த மேஷ லக்னம் கும்பராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு. இந்த ஆகாத காலகட்டங்களில் மட்டும் இவங்க எப்பவுமே ஜீவன அமைப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்மலாகவே இவங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்களாகவே அமையுது. இந்த கும்பராசிக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. தான் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களையும் மாற்றிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேஷ லக்னம் கும்பராசி அப்படிங்கிறது இவங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாத்தையுமே தனக்கு ஏற்ற மாதிரியே அமைச்சுக்குவாங்க. ஸோ பெரும்பாலும் எல்லாரும் இவங்களுக்கு அனுசரித்து வரக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பட்டுப்படாமலும் இருப்பாங்க. மற்றபடி உடன்பிறப்புகளாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், குழந்தைகளாகட்டும் எல்லாருமே இவங்களுக்கு அனுசரித்து வரக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரங்களில் தான் பிரச்சனை ஆகும்.
அதாவது நல்ல நேர காலங்கள் இருக்கும்போது எல்லாம் ஓகே தான். பட் இந்த ஆகாத காலங்கள் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சேர்ந்து குறைச்சல் கொடுக்குற மாதிரி அந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த குடும்ப விஷயங்கள் குடும்ப உறவுகளும் சேர்ந்து டென்ஷனை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான கால நேர சூழலில் மட்டும் குடும்ப விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுடைய திருமண வாழ்க்கைகள் கூட பெரும்பாலும் நல்லபடியாகவே இருக்கும். பெரிய அளவில் சிக்கல்களாக எதுவும் இருக்காது. தன்னை நேசிக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்றவங்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. சுய ஜாதக ரீதியாக இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மற்றபடியெல்லாம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே நல்லபடியாகத்தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதாவது சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வரக்கூடிய அந்த நிறைக்குறைகள்லாம் இவங்களே பெருசாக எதையும் கண்டு கொள்ள மாட்டாங்க. இவங்க இதெல்லாம் எப்போவுமே சிரிக்கும்போது சிரிச்சுப்பாங்க, முறைக்கும் போது முறைச்சிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இவங்களுக்கு கல்வி மற்றும் சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு தான் சாதக பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னம் கும்பராசி அப்படிங்கிறது இந்த சொத்து சுகங்கள் விஷயங்களில் அல்லது கல்வி ரீதியான விஷயங்களை எப்போவுமே ஒரு கௌரவம் சார்ந்த விஷயங்களாக அது பார்க்கும். தன் பேர் புகழை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்களை இது எப்போவுமே தனித்துவமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ சுய ஜாதகம் வலுவாக செயல்பட்டுச்சு அப்படின்னா இதில் நன்மைகள் உண்டு, இல்லை அப்படின்னா இது பெரிய அளவில் சிக்கல்களை ஏற்படுத்தியே தீரும். ஸோ ஓவராலாக இந்த மேஷ லக்னம் கும்பராசி அப்படிங்கிறது ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. மற்றவங்களை ஈஸியாக நம்ப வச்சுடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இந்த நம்பகத்தன்மைகளில் தான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்து போகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.